சோனாகுப்பம் மீனவர் கிராமத்தில் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் பல பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது. இதில் துடுப்பு படகு போட்டியில் மீனவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சிறிய வகை படகில் துடுப்பு மூலம் ஒவ்வொரு படகையும் 2 பேர் இயக்க ஏறத்தாழ 500 மீட்டர் தொலைவிற்கு இந்த படகு போட்டியானது நடைபெற்றது. இதில் ஆர்வமுடன் மீனவர்கள் கலந்து கொள்ள துடுப்புகளை வேக வேகமாக போட்டு தங்களது வெற்றி இலக்கை அடைந்தனர். உப்பனாற்றங்கரையில் நடைபெற்ற இந்த துடுப்பு போட்டியில் ஏராளமான மக்கள் நின்று பார்த்து மகிழ்ச்சி செய்து ஆரவாரம் செய்தனர். இதேபோன்று உப்பனாற்றில் மீனவர்களுக்கான நீச்சல் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்ற மீனவர்கள் 200 மீட்டர் தொலைவில் ஆற்றில் நீந்தி வெற்றி வாகை சூடினர். பொங்கல் விழாவையொட்டி தருமபுரி அடுத்த முக்கல் நாயக்கன்பட்டியில் சாப்பாட்டு ராமன் என்ற பெயரில் அதிக அளவில் சாப்பிட்டு சாதனை படைப்பவர்களுக்கு பரிசு வழங்கும் போட்டி நடத்தப்பட்டது. போட்டியின் முதல் நிகழ்வாக 1 கிலோ சிக்கன் பிரியாணியை 5 நிமிடத்தில் சாப்பிட்டு முடிக்கும் போட்டி நடந்தது. இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை பெண்களுக்கான 25 பேர் பங்கேற்ற நிலையில் ஷாலினி என்பவர் 1 கிலோ சிக்கன் பிரியாணி 4 நிமிடத்தில் சாப்பிட்டு முதல் பரிசை பெற்றார். அதைத் தொடர்ந்து 1 கிலோ சிக்கன் வறுவலை குறைந்த நேரத்தில் சாப்பிடும் போட்டி நடந்தது. இப்போட்டியில் இளைஞர்கள் பங்கேற்ற நிலையில் பச்சையப்பன் என்ற இளைஞர் முதல் பரிசையும் முனுசாமி என்ற இளைஞர் 2ஆம் பரிசையும் பெற்றுக் கொண்டனர். இறுதி நிகழ்வாக 2 லிட்டர் குளிர்பானம் குடிக்கும் போட்டி நடைபெற்ற நிலையில் இப்போட்டியில் ராஜ்குமார் என்பவர் 2 நிமிடத்தில் 2 லிட்டர் குளிர்பானத்தை குடித்து முதல் பரிசை பெற்றார். ஆரவாரத்துடன் நடைபெற்ற இப்போட்டியை கிராமத்து மக்கள் கண்டுகளித்து மகிழ்ந்தனர். கரூர் மாவட்டத்தில் காணும் பொங்கலை ஒட்டி மாநகராட்சிக்குட்பட்ட கலைஞர் நகர் நண்பர்கள் நடத்தும் 13ஆம் ஆண்டு கோலப்போட்டி நடைபெற்றது. கரூர் மேற்கு மத்திய கழக 36வது வட்டக்கழக செயலாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி துணை மேயர் சரவணன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கினார். மேலும் கலைஞர் நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு இந்த கோலங்களை பார்வையிட்ட மாநகராட்சி துணை மேயர் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கரூர் மேற்கு மத்திய பகுதி கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புகழ்பெற்ற அருள்மிகு நாகராஜா திருக்கோவில் தை பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு அபிஷேகங்களுடன் பல்வேறு வாகனங்களில் ஒவ்வொரு நாளும் சாமி எழுந்தருளி வீதி உலா வருவார். முக்கியமாக விழாவின் 9வது நாள் ஜனவரி 26 அன்று தேரோட்டமும் 10ஆம் நாள் ஜனவரி 27 அன்று ஆராட்ட நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. நாகை அருகே உள்ள மஞ்சப்பள்ளி மற்றும் அந்தனப்பேட்டை முஸ்லிம் ஜமாத் சார்பில் கல்வி விழிப்புணர்வு பேரணி சிலம்பாட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பள்ளிவாசலில் துவங்கிய பேரணி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்ற நிலையில் இந்த பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று கல்வி கற்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். குறிப்பாக மாணவர்கள் பள்ளி பருவத்தில் இடைநிற்றலை தவிர்க்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான பொதுமக்கள் மாணவர்களுக்கு தங்களால் இயன்ற பேனா, நோட்டு, பரிசு பொருட்கள் கொடுத்தனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் நாகர் சாதிக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்களை வழங்கி ஊக்கப்படுத்தினர். தஞ்சை மாவட்ட சுற்றுலா வளர்ச்சி குழுமம் மற்றும் தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பில் தஞ்சை மேல ராஜவீதி பகுதியில் பெண்களுக்கான மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. 5க்கு 5 என்ற இடத்தில் புள்ளிக்கோலம் இட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் போட்டி நடைபெற்றது. இதில் தஞ்சை நகர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு அளிக்கப்பட்டது. மேலும் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது.
ஹிட்ரன் எனும் புதிய சட்ட திருத்தத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் தியாகராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர். மேலும் பள்ளி கல்வி பாடத்திட்டத்திலேயே சாலை விதிகளை பற்றிய பாடத்தை ஏற்படுத்த வேண்டும், தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள பார்க்கிங் ஓட்டுநர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சோமவாரப்பட்டியில் உள்ளது ஆழ்கொண்டம்மாள் திருக்கோவில். இங்கு கால்நடைகள் நலமுடன் வாழவும் விவசாயம் செழிக்கவும் குடும்பத்துடன் வந்து விவசாயிகள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். வழிபாட்டிற்கு பின்னர் குச்சியை முன்னிறுத்தி எருதுகளுடன் விளையாடும் பாரம்பரிய சலக்கெருது ஆட்டமாடி மகிழ்ந்தனர். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வழிபாடு செய்த இந்நிகழ்வில் உடுமலை சரக்கு காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சேலம் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த வாரம் புதன்கிழமை பூச்சாட்டுடன் துவங்கியது. தொடர்ந்து பக்தர்கள் கங்கணம் கட்டி விரதம் இருந்து அலகுகளை குத்திக் கொண்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ஓம் காளியம்மன் சுவாமியை வழிபட்டு சென்றனர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்துள்ள புதிய வாகன திருத்த சட்ட மசோதாவில் வாகன விபத்தை ஏற்படுத்தும் வாகன ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டு சிறை அல்லது 7 லட்சம் அபராதம் என்ற புதிய விதியை அமல்படுத்தியது. இந்த சட்டத்திற்கு அனைத்து தரப்பு வாகன ஓட்டுநர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த புதிய சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.